ஜனங்களோடு போயிட்டே இருக்கும் பொழுது அப்போ ஜனங்கள் எல்லாரும் யாரு பின்னாடி போயிட்டு இருக்காங்க? பின்னாடி போயிட்டே இருக்காங்க. சொல்லுங்க, ஏசப்பா நாயின் ஊர்ல சீசர்களோடும் ஜனங்களோடும் போய்கொண்டே இருக்கிறாரு. சரிங்களா? அப்போ அந்த ஊர்ல ஒரு ஏழை விதவை, சொல்லுங்க, ஒரு விதவை பெண், சொல்லுங்க, விதவை இல்ல விதவை. விதவை பெண்ணா என்னது? அவங்க கணவனை இழந்தவங்க. சொல்லுங்க, கணவனை இழந்தவங்களுக்கு என்ன பேரு? விதவை அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த விதவை பெண், அந்த விதவை பெண்ணுக்கு ஒரே ஒரு மகன். சரிங்களா? சொல்லுங்க, ஒரே ஒரு மகன். அவனுக்கு வயசு ஒரு 20-22. சரிங்களா? ஒரு வாலிப வயது. சரிங்களா? அப்ப அந்த வயது, அந்த வாலிபன் அந்த உயிரோட இருந்த வரைக்கும் அந்த தாய்க்கு எவ்வளவு உதவியா இருந்தாலும் தெரியுமா? அந்த வாலிபன், அந்த மகன், ஒரே மகன். சரிங்களா? அவங்களுக்கு எந்த உறவும் இல்ல, எந்த சொந்தக்காரங்களும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு இருந்த உறவு சொந்தம்னா யார் தானா? அந்த ஒரே மகன். சொல்லுங்க, அந்த தாய்க்கு எல்லா உறவும் எல்லா சொந்தங்களும் யார் தான்? அந்த ஒரே மகன். சொல்லுங்க, அந்த ஒரே மகன் என்னவாயிட்டான்? திடீரென்று இறந்து விட்டான். சொல்லுங்க, இறந்து விட்டான். இறந்து போன உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. யாருக்கு? இந்த விதவை பெண்ணுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. ஏன்னா எல்லா உதவிகளும் யார் தான் செஞ்சது? இந்த வாலிப பையன். சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஏசப்பா ஏசப்பா சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னோம். சரிங்களா? இந்த ஏழை, இந்த விதவை பெண்ணுக்கு யார் தான் உதவியா இருந்தது? பக்கபலமா பெத்த மகன். சரிங்களா? வேற யாரும் உதவிக்கு யாருமே இல்ல. அப்போ திடீர்னு அந்த வாலிப பையன் இறந்துட்டாங்க. இறந்து விட்ட உடனே இந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஷாக்கு. ஒரே மகன் இறந்துட்டாங்கன்னா எவ்வளவு நம்ம நியூஸ்ல பாக்குறோம்ல, ஒரே மகன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க, வியாதியோடு இறக்குறாங்க. எப்படி வேணாலும் மரணம் ஏற்படுதா இல்லையா? அப்போ ஒரு நியூஸ்ல பார்க்கும்போது அந்த தாயுடைய கதறெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? ஐயோ, எனக்கு இருந்தா ஒரே மகன் போயிட்டானே சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லையே அப்படி சொல்லிட்டு அந்த தாய் கதறதெல்லாம் நீங்க டிவில பாத்துருக்கீங்கல்ல? தெரியல, இன்னும் ஒவ்வொரு மகன்லாம் வந்து ஆக்சிடென்ட்ல பைக்ல போய் மோதி சாவுறது, வியாதியோட சாவுறது, எப்படியோ மரணங்கள் ஏற்படுது இல்லையா? அப்போ அந்த குடும்பத்தாருடைய நிலைமைகள்லாம் நம்ம டிவில பார்க்கும் பொழுது நமக்கு நம்முடைய கண்களை கலங்குதா இல்லையா? சரிங்களா? ஏன்னா அவங்களுக்குன்னு இருந்த ஒரே சோர்ஸ் அவங்களுடைய பெத்த பிள்ளைகள் தான். இப்போ அவங்களே உலகத்துல உயிரோட இல்லைன்ற பொழுது அவங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும்? கேள்விக்குறி. சொல்லுங்க.